சார் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இந்த விவகாரத்தை வந்து வேறு மாதிரி திருப்புறாங்க. ஆக்சுவலாக ஏதோ வந்து அதிமுகவுக்கும் என்டிஏவுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியும், அதிமுக ஒரு தனி கட்சி மாதிரியும், என்டிஏ ஒரு தனி அமைப்பு மாதிரியான ஒரு பிக்சரை வந்து இங்கே பிரசன்ட் பண்ண பார்க்குறாங்க. என்டிஏக்குள்ளே அதிமுக இருக்குது, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதை தவிர்த்துட்டு பேச முடியாது. ஏதோ என்டிஏக்கு தனியாக கோட்டா கொடுப்பாங்க, என்டிஏ தனியாக இருக்குது, அதிமுக தனியாக இருக்கு. அமித்ஷா சொல்லி என்டிஏக்குள்ள அதிமுக வந்துருது. அதுதான் இன்னைக்கு ஃபேக்ட். அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசணும். ஆக்சுவலா அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசணும். அதிமுக வந்து என்டிஏக்குள்ள இருக்கிற அடிப்படையில் ஏதோ அதிமுக தனியா இருக்கிற மாதிரி சொல்லுங்க சார். பேசாம முடிச்சுங்க. தமிழ்நாட்டின் சாவி என்டிஏவும் அதிமுகவும் ஒண்ணுதான் சார். ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் தான் இருக்காங்க, ஒரே இடத்துல தான் இருக்காங்க, ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. தனியா அதிமுக தனி கொடுத்து நடத்துற மாதிரியும் பக்கத்து வீட்டு மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க இங்க வந்து. அதுவே தப்பு முதல்ல. சார் ஏன் சார் குறுக்கு பேசுறீங்க? இல்ல நீங்க பேசாம இருக்க சொன்னீங்களே, நீங்க சரியா தான் பேசுறீங்களான்னு கேக்குறேன். அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அமித்ஷா சொல்றாரு, அது எப்படி சார்? சார் கொஞ்சம் இருங்க. என்டிஏக்குள்ள தான் அதிமுக இருக்கு. என்டிஏக்குள்ள அதிமுக ஒத்துக்கோங்க. என்டிஏக்குள்ள அதிமுக இருக்குன்றத ஒத்துக்கோங்க. ஒரு என்டிஏக்குள்ள அதிமுக இருக்கு சார். ராஜா சார் கொஞ்சம் பேச சொல்லுங்க. நீங்க தொடருங்க. அவர் முடிச்சிட்டோம். என்டிஏக்குள்ள அதிமுக இருக்கு. அதிமுக தனியா ஒரு காமிக்கிறதன் மூலமாக இவங்களுடைய நோக்கம் நமக்கு புரியுது. 10 மாசம் கழிச்சு இவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த பிளான் வேணா பண்ணிட்டு போட்டோம், அது வேற விஷயம். இன்னைக்கு அவங்க கூட்டணியை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. என்டிஏ தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக நம்பின்னு இருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றி, அதோட ஆக்டிவிட்டியை பற்றி நமக்கு கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது. ஆனால் அக்னிபுத்திரன் வந்து அதிகாரிகளை விசாரிக்கிறாங்களே, ஐயோ பாவன்றாரு. இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட நடவடிக்கைகளே பலது வந்து விமர்சனத்துக்குள்ளார ஒரு விஷயமா இருக்கு. இருங்க கொஞ்சம் இருங்க. விமர்சனத்தை நான் வெளியிலேருந்து பேசுகிறேன். நான் பக்கத்தில் இருந்தால் வேறு மாதிரி பேசுவேன். கொஞ்சம் வெளியில் இருங்க. அதாவது விமர்சனத்துக்குள்ளார ஒரு விஷயமா இருக்கு. கெஜ்ரிவால் கவர்மெண்ட்டில் வந்து லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தான் எல்லா அதிகாரமும். அங்கே வந்து அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. அதனால் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை போடும்போது அந்த கவர்னரும் அந்த பவரை யூஸ் பண்ணும்போது கெஜ்ரிவாலுடைய கட்சி வந்து பின்னாடி போச்சுன்றது உண்மை. இங்கே நிலமை அது இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற ரைடெல்லாம் பார்த்தீங்கன்னா 2017 2024 வரை 41 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த 41 எஃப்ஐஆருக்குள்ளே அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது. எந்த எஃப்ஐஆருக்குள்ளே கீழே அவங்க வந்திருக்காங்க உள்ள? அப்போ பழைய மதுபான மந்திரிகள் அவங்க வீட்டிலலாம் ரைடு நடந்ததா? அந்த எஃப்ஐஆர் மேலே நடவடிக்கை உண்டா? நடவடிக்கை கிடையாது. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட நடவடிக்கைகள் அது பார்க்குற மக்களுக்கு தெரியும். அதை வந்து அதிமுக அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது அவங்களுடைய விஷயம். அடிப்படையான விஷயம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் நடவடிக்கையை வச்சே ஒரு தேர்தல் நடத்திடலாம். பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இது டெல்லி எலெக்ஷனையும் எதையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. நான் இப்போ கேட்குறேன், ஜார்க்கண்டில் வந்து ஹேமந்த் சோரனை நீங்கள் பிடிச்சி உள்ளே போட்டிங்களே, இதே அமலாக்கத்துறை உள்ளே போட்டிங்களே, மறுபடியும் ஒரு முதல்வராக வந்தார். மீண்டும் எப்படி வந்தார்? அவர் அவங்களால ஒன்றும் பண்ண முடியலையே. அப்போது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் கூட முடியாத போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது உங்கள் கூட்டணியில் நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை ஒரு அங்கமாக வச்சுருக்கீங்க பாஜக கூட்டணியில், அது வேறு விஷயம். அதோட நடவடிக்கைகள் சுப்ரீம் கோர்ட்லேருந்து கீழே இருக்கிற ட்ரையல் கோர்ட் வரையும் பல கோர்ட்டில் விமர்சிக்கப்பட்டிருக்கு. அதனால் திருப்பி ஏதோ என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துடுச்சு, பெரிய ஒரு பிக்சரை கொண்டு வராங்க திமுகவுக்கு எதிரான, கொண்டு வாங்க. அது திமுக சமாளிக்குமோ, எப்படி சமாளிக்குமோ அப்படி அது சமாளிச்சுட்டு போகுது, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் தேர்தல் கூட்டணி என்பது திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கிற சூழலில் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் தெரியல. 10 மாதம் கழித்து என்ன ஆகும் நான் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அதிமுக கூட்டணியே அமையல, அங்கே கூட்டணியே இல்லை. எதற்கு என்ன கூட்டணி இருக்குது சொல்லுங்கள்? சீமான் தனியாக இருக்கார், தாவேகா தனியாக இருக்குது, அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்குது. மற்றவங்கெல்லாம் வந்து பாமக இருக்கா இல்லையானே தெரியல, அவங்க யோசனையில் இருக்காங்க. தேமுதிக வந்து அதிமுகவோட இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ எதற்கு வந்து ஒரு நிலையற்ற கட்சிகள் தான், ஒரு கூட்டணியே இல்லாமல் இருக்கிற கட்சிகள் தான் இருக்கும்பொழுது அந்த ஃபேக்டை நம்ம பேசினாலே ஏதோ திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது தப்பு. எதற்கு நிலையற்ற கூட்டணி இருக்கா இல்லையா? எதற்கு ஒரு காம்பேக்டான ஒரு கூட்டணி காமிங்க. நீங்கள் காம்பேக்டான கூட்டணி இருக்குன்னு சொல்லுங்கள். அதனால் இன்னைக்கு தேதியில் ஒரு காம்பேக்டான கூட்டணி கிடையாது. அந்த கூட்டணிக்குள்ளே ஆளை சேர்க்கறது வந்து அதிமுக முடிவு பண்ணும். குறிப்பாக ஓபிஎஸ்ஸை சேர்க்கறத பற்றி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பாமக தேமுதிகவெல்லாம் சேர்க்கறத பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓபிஎஸ் தினகரன் சசிகலாவை சேர்க்கறத பற்றி தான் இங்கே பிரச்சனை. இபிஎஸ் அதை எந்த காலத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பது என் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.